அண்ணா ஓகே. கமல் சார் யோசிக்கிறேன். ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு யோசிக்க. வரலனாலும் சரின்றாங்க. எப்பா ஓட்டு போடுறவங்க யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. ஆக்டர் கமலஹாசன் அண்ட் டைரக்டர் மணிரத்னம் காம்போல உருவாக்கிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. மேலும் நாயகன் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு கமல் அண்ட் மணிரத்னம் காம்போ மறுபடியும் அமைஞ்சிருக்கு அப்படின்றனால இந்த படத்தின் மேல ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்துல கமலஹாசன் அவர்கள் கூட சேர்ந்து ஆக்டர் சிம்பு, த்ரிஷா உள்ளிட்ட பல பேர் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஆக்டர் சிம்பு, த்ரிஷா, கமல் 3 பேருமே நிறைய இடத்துக்கு படத்தோட ப்ரமோஷனுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியில 3 பேர் கலந்துகிட்டப்ப திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமல் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தர் என்கிட்ட நீங்க பிராமணர் தானே, பிராமணர் எப்படி 2 கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் கடவுளை வணங்குறது இல்லை அப்படின்றது வேற விஷயம், ப்ராப்பர் குடும்பத்துல இருந்து வர்றதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவர்கிட்ட நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, நான் ராமர் கிடையாது, ராமரோட அப்பா வகையாரா, இன்னும் 49,000 சொச்ச கல்யாணம் பாக்கி இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபன்னா பேசியிருந்தாரு. தொடர்ந்து த்ரிஷா கிட்ட நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, காதல் திருமணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு திருமண பந்தத்துல பெருசா நம்பிக்கை கிடையாது, அதே நேரம் எனக்கு திருமணம் நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான், ஒருவேளை திருமணம் நடக்கல அப்படின்னாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி த்ரிஷா சொல்ல, அப்ப கல்யாணம் நடக்கலாம், நடந்தாலும் ஓகே தான், நடக்கலனாலும் ஓகே தான் அப்படின்னு ஆங்கர் செம ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கிரீன் கலர் சாரி கட்டிட்டு தலையில மல்லிகைப்பூ வைக்கிற மாதிரியான பிக்சரை ஷேர் பண்ணி லவ் ஆல்வேஸ் வின் அப்படின்னு கேப்ஷனோட ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து திருமணத்தை பத்தி இப்ப த்ரிஷா பேசி இருக்கிற விஷயமும் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது.